இன்னைக்கு ஒரு சிறப்பு அபிஷேகம் வேற பண்ணியிருக்கோம் நம்ம வாராகி அம்மனுக்கு. ஸோ இந்த அபிஷேகம் பார்க்குற மக்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் சார்? எல்லாம் நடக்கும். அதுதான் சொல்கிறேன். என்னென்னா அம்மனுக்கு இந்த மந்திரம் சொல்லி உச்சரிச்சா நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா அது மாதிரி ஏதாவது ஒரு மந்திரம் சொல்ல முடியும்? அதாவது நான் எல்லா இடங்கள்லையும் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் அகஸ்தியர் சொன்னது அப்படின்னா, வராகி அம்மன் தாண்டி இங்கே நிறைய சிறப்பு தெய்வங்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றியும் ஒரு சில வார்த்தை. கணபதி இருக்காரு, பைரவர் இருக்காரு, முருகன் இருக்காரு, அரவத்தம்மா இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து அண்ணன்மார்கள் அப்படின்னா வந்து தெரியாது. அண்ணன்மார்கள்னு சொல்லிட்டு தனி வழிபாடு இருக்கு. 1800 வருஷத்துக்கு முன்னாடி, அதான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இது அஷ்டசித்தி வாராகி அம்மனாக இருந்திருக்காங்க. அவங்கள வச்சு புதுசாக நாங்கள் புதுப்பித்து அம்மனை நாங்கள் வணங்கிட்டு வரோம். இதில் விசேஷம் என்னன்னா, நம்ம பஞ்சமி தோறும் ஆலயம் செல்வீர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஆலயங்களை தேடும் பயணம் நிகழ்ச்சியில் நம்ம எந்த கோவிலை பார்க்க போகிறோம் அப்படின்னா, செங்கல்பட்டு மாவட்டம் வொள்ளலூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அஷ்டசித்தி வாராகி அம்மன் திருக்கோவிலை தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு கோவிலில் என்ன சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது, சிறப்பு தெய்வங்கள்லாம் இருக்குது, கோவிலினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஸ்ரீ அஷ்டசித்தி வாராகி அம்மன் கோவிலினுடைய சிறப்புகள் பற்றி நமக்கு விளக்குறதுக்காக ஜோதிடர் ஞானகுரு சிவா அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. இன்னைக்கு ஒரு சிறப்பு அபிஷேகம் வேற பண்ணியிருக்கோம் நம்ம வாராகி அம்மனுக்கு. ஸோ இந்த அபிஷேகம் பார்க்குற மக்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் சார்? எல்லாம் நடக்கும். அதுதான் சொல்கிறேன். என்னென்னா, நம்ம வந்து ஒரு கோவிலுக்கு நம்ம போகிறோம், அபிஷேகம் நடக்கக்கூடிய காலங்களில் நம்ம அங்கே போயிட்டோம் அப்படின்னா, அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அபிஷேகம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, இல்லை பார்க்க மாட்டாங்க. ஆனால் அபிஷேகம் பார்க்கறதுனால என்னென்னா, நம்ம என்னென்னலாம் கேட்குறோமோ அந்த ஒவ்வொரு அபிஷேகங்கள்லையும் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களையும் விலக்கி கொடுப்பாங்க. அதுதான் விஷயமே. இப்போ நீங்கள் வந்து பித்திருக்களுடைய தோஷமாக இருக்கட்டும், இல்லை ஒரு சிலருக்கு மாங்கல்ய தோஷமாக இருக்கும். மாங்கல்ய தோஷம் மஞ்சள் அபிஷேகம் பார்க்கும்போது மாங்கல்ய தோஷம் வந்து தீரும். பால் அபிஷேகம் பார்க்கும்போது சந்தான தோஷம் வந்து தீரும். இந்த மாதிரி இந்த அபிஷேகங்களே நம்ம எந்தெந்த அபிஷேகங்கள் பார்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய பட்சி தோஷமாக இருக்கட்டும், மிருக தோஷமாக இருக்கட்டும், இல்லை சந்தான தோஷமாக இருக்கட்டும், பித்ரு தோஷமாக இருக்கட்டும், கர்ப்பிணி தோஷமாக இருக்கட்டும், இல்லை பிரம்மகத்தி தோஷமாக இருக்கட்டும், அந்த மாதிரி நம்ம அபிஷேகங்கள் பார்க்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய சாபங்கள் தோஷங்கள் எல்லாம் விலகுது அப்படின்றது தான் ஐதீகமே. அப்போ நம்ம வாராகிக்கே நம்ம வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னும் போது, அந்த அபிஷேகத்தை பார்க்குறோம் அப்படின்னும் போது நமக்கு இருக்கக்கூடிய சகல தோஷங்களும் சகல பாகமும் நம்மளை விட்டு வந்து விலகும். அந்த மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு மகா அபிஷேகம் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துட்டோம். உங்களாலேயும் நானும் இன்னைக்கு வந்து பார்த்துட்டேன்.
இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நம்முடைய நேயர்களுக்கும் வராகி அம்மனுக்கு இந்த மந்திரம் சொல்லி உச்சரிச்சா நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா அது மாதிரி ஏதாவது ஒரு மந்திரம் சொல்ல முடியும்? அதாவது நான் எல்லா இடங்கள்லையும் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் அகஸ்தியர் சொன்னது அப்படின்னா, ஓம் ஹரிவோம் ஐயும் கிளியும் சவ்வும் வாராகி குண்டலினி புறவாசினி சண்டமுண்ட விநாசினி சகல சௌபாக்கிய மனோன்மணி வாராகி வாவா அஷ்டலட்சுமி ஸ்வரூபிணி அஷ்டதரித்திர நாசினி சகல சத்ரு சம்காரிணி வாராகி வசிய வசிய சிவஸ்வாக. இந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு 9 முறையோ 11 முறையோ 21 முறையோ சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஓம் ஐம் க்ளீம் சௌம் வாராகி வசிய வசிய ஸ்வாக. உங்களால் அந்த பெரிய மந்திரம் சொல்ல முடியல அப்படின்னா கூட இந்த நம்ம மூல மந்திரமாக நம்ம எடுத்துட்டு ஓம் ஐம் க்ளீம் சௌம் வாராகி வசிய வசிய ஸ்வாக இந்த மந்திரத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எல்லா வளங்களையும் வாரி வாரி நமக்கு வந்து அஷ்டசித்தி வாராகி வந்து அளிப்பாங்க. கண்டிப்பாக சார். வராகி அம்மன் பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. வராகி அம்மன் தாண்டி இங்கே நிறைய சிறப்பு தெய்வங்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றியும் ஒரு சில வார்த்தை. கணபதி இருக்காரு, பைரவர் இருக்காரு, முருகன் இருக்காரு, அரவாத்தம்மா இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து அண்ணன்மார்கள் அப்படின்னா வந்து தெரியாது. அண்ணன்மார்கள்னு சொல்லிட்டு தனி வழிபாடு இருக்கும். இங்கே நம்ம அண்ணன்மார் வழிபாடு அப்படின்றவங்க வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையும் வந்து எப்படி அந்த நாட்களில் ஒரு கல் வச்சு வணங்குவாங்களோ அந்த மாதிரி வந்து அண்ணன்மார்கள் வந்து வச்சுருக்காங்க. வீரன், காத்தவராயன், பாவாடை ராயன், மாடன், முனீஸ்வரர், ஐயனார், கருப்பசுவாமி இவங்க தான் அண்ணன்மார்கள்னு சொல்லிட்டு ஒரு பிடாரி தெய்வம் ஒரு கிராமத்தில் இருக்காங்க, செல்லியம்மன் இருக்காங்க, அங்கே அண்ணன்மார் வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கிராம தேவதையாக பிடாரிகள் இருக்காங்களோ அங்கெல்லாம் அண்ணன்மார் இருக்கும். கன்னி எப்படி நம்ம வந்து சப்த கன்னிகள் நம்ம எப்படி வச்சு வணங்குறோமோ அதே மாதிரி அண்ணன்மாருன்னு சொல்லிட்டு தனி சிறப்புடைய ஒரு கோவில் இது. இப்போ நீங்கள் வந்து அண்ணன்மாருன்னே தெரியாதவங்களுக்கு இங்கே வந்தால் யார் யார் அண்ணன்மார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிடும். நிறைய கிராம பகுதிகளில் அண்ணன்மார் சிலைகள் வந்து இருக்கும். அவங்க அதாவது ஒவ்வொரு கிராம தேவைகள் கோவில்லையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்ணன்மார் வச்சுருப்பாங்க. ஆனால் அண்ணன்மார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. யாருன்னு தெரியாது. ஆனால் இங்கே வந்தால் தனிப்பட்ட முறையில் அண்ணன்மார்களுக்கு பெயர் எழுதி வச்சுருக்காங்க. அவங்களுக்கான தனியான தினந்தோறும் பூஜைகள் வந்து நடக்குது. தினந்தோறும் மகா நெய்வேத்தியங்கள் அவங்களால முடிஞ்சதை வந்து செய்கிறாங்க. பஞ்சமி நாட்களில் இன்னும் சிறப்பான பூஜைகளும் வந்து செஞ்சுட்டு அது தாண்டி ஜடா முனீஸ்வரர் இருக்காங்க. முனீஸ்வரர் இருக்காரு. அதான் அண்ணன்மார்லேயே வந்து முனீஸ்வரர் வந்துடுறாரு. அது இல்லாமல் இங்கே முனியோடைய ஆதிக்கம் தனிப்பட்ட முறையில் இருந்ததுனால சடா முனீஸ்வரர் வச்சிருக்காங்க. கண்டிப்பாக சார். வராகி அம்மன் பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வரக்கூடிய அந்த லொக்கேஷன் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ எப்படி வரணும் அப்படின்றது மட்டும் நம்ம நேயர்களுக்காக சொல்லிடுங்க சார். அதாவது செங்கல்பட்டு மணப்பாக்கம் கன்னி அம்மன் வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்குமே வந்து தெரியும். ஏன்னா நிறைய மக்களுக்கு வந்து குலதெய்வம் மணப்பாக்கம் கன்னியம்மன். அந்த கன்னியம்மன் கோவிலுக்கு போகிற வழியில் உழலூர் கிராமத்தில் தான் வந்து இந்த உழலூர் அஷ்டசித்தி வாராகி வந்து அமைஞ்சிருக்காங்க. செங்கல்பட்டு வந்துட்டிங்கன்னா மணப்பாக்கம் கன்னியம்மன் கோவில், அதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து கோவில் இருக்குது. கண்டிப்பாக சார். இதே மாதிரி நிறைய கோவில்களை நம்முடைய நேயர்களுக்காக நம்ம அடுத்தடுத்த காணொலிகளில் கண்டிப்பாக வழங்கலாம். நன்றி சார். நன்றி. ஸ்ரீ அஷ்டசித்தி வாராகி அம்மன் உழலூர், செங்கல்பட்டுலேருந்து 5 கிலோமீட்டர் உழலூர் கிராமம், கன்னிக்கோவில் போகிற வழியில் இருக்குங்க. வர நினைக்கிறவங்க செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு வந்துட்டிங்கன்னா அங்கே 20 ரூபா கொடுத்தீங்கன்னா ஆட்டோ உங்களுக்கு ஷேர் ஆட்டோ கொண்டு வந்து கோவிலாண்டே விட்டுருவாங்க. இந்த கோவிலோட சிறப்பு அம்சம் என்னன்னா, இது ஏற்கனவே அரவத்தம்மன் கோவிலுன்ட்டு வச்சு நாங்கள் வணங்கிட்டு வந்தோம். இந்த கோவிலை புதுப்பிக்கணும்னு நினைக்கும் போது அது தோண்டும் போது அடியில் இன்னொரு கோவில் இருக்கிறதே எங்களுக்கு அப்போ தான் தெரியுது. 1800 வருஷத்துக்கு முன்னாடி, அதான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இது அஷ்டசித்தி வாராகி அம்மனாக இருந்திருக்காங்க. அவங்கள வச்சு புதுசாக நாங்கள் புதுப்பித்து அம்மனை நாங்கள் வணங்கிட்டு வரோம். இதில் விசேஷம் என்னன்னா, நம்ம பஞ்சமி ஆரம்பிக்கிறதுலேருந்து முடிகிற அன்னி வரைக்கும் டே அண்ட் நைட்டாக விளக்கு போடுவாங்க. காலையிலேருந்து இரவு வரைக்கும் விளக்கு போடுவாங்க. விளக்கு என்னென்னா அவங்களுக்கு வேண்டுதல் மஞ்சள் போடுவாங்க, அடுத்து தேங்காய் போடுவாங்க, பூசணிக்காய் விளக்கு இப்படி போட்டு அவங்க வணங்கிட்டு வருவாங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தேவைப்பட்டுச்சுன்னா எங்களோட நம்பர் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதுக்கு நீங்கள் ஏதாவது சந்தேகம்னா எங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.